வைட்டர்ஸ் கஃபே மே 4 முதல் பாண்டி பஜாரில் புதிய உயர்தர சைவ உணவகம் உதயம். விதவிதமான இட்லி, முறுமுறு தோசைகள், அசத்தலான ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பர் இடம் வைட்டர்ஸ் கஃபே. வைட்டர்ஸ் கஃபே, பாண்டி பஜார், கார் பார்க்கிங் எதிரில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. திமுக ஒன்றும் சங்கரமடம் இல்லைன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அடுத்த சங்கரமடத்துக்கு பீடாதிபதியாக ஸ்ரீ கணேச சர்மா திராவிட்னு ஒருத்தவர் நியமிக்க போகிறாங்க. சங்கரமடம் திராவிட மடமாக மாறிடுச்சா? சமஸ்கிருத கல்லூரியுடைய பேராசிரியர் இருக்கார், அவர் பேர் வனிதிராவிட்னு பேர். இந்த உலகளாவிய கிரிக்கெட் திராவிட், நம்மெல்லாம் ராகுல் திராவிட். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு வட்டத்தில் போட்டு சுருக்க வேண்டிய அவசியமே இல்லை. திராவிட்ன்றது ஒரு பெயர், அவ்வளவுதான். அவருடைய அப்பா, அவருடைய தாத்தா எல்லாருமே வேதத்தில் கரை கண்டவங்க. அவங்க வம்சத்தில் வந்தவர் 12 ஆண்டு காலம் வேதத்தை முழுமையாக படித்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே இந்த கிட்டத்தட்ட ஒரு 100 பாடசாலை இருக்குன்னா அந்த 100 பாடசாலை இருக்கிற மாணவரையும் சங்கராச்சாரியோட பார்வை போகும். அந்த பார்வையில் எடுத்த ஒரு முத்து தான் இவர் இன்னைக்கு வந்திருக்காரு. பிரில்லியண்டான மாணவர் இருப்பான், ஆனால் அவனுக்கு ஜாதகத்தில் இருக்கணும், விஷயம் இருக்கணும். ஜாதகம் இதில் முக்கியமான ரோல் பிளே பண்ணுறது. ஜாதகம்தான் முக்கியம், ஜாதகம் தான் முக்கியம். சந்நியாச யோகம், அந்த கட்டத்தில் சந்நியாச யோகம் இந்த குழந்தைக்கு இருக்குதான்னு பார்க்கணும். இந்த குழந்தைக்கு சந்நியாச யோகம் இருக்கு. 20 வயசுல சன்னியாசம் கொடுக்குறாங்க, அதுக்கு உலகத்துக்கே குரு ஆயிடுவாருங்கிறீங்க. உலகத்துக்கே குரு ஆகக்கூடிய தகுதி வந்து 20 வயசுலேயே வந்துடுமாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இனிமேல்பட்டு தான் அவருக்கு பாடமே இருக்கு. அப்படியா? இனிமேற்பட்டு தான் அவர் பாடம். 7 வருஷம் 8 வருஷம் வேதம் படிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. வேதங்கள் தான் படித்திருக்காரு, இன்னும் அவர் படிக்க வேண்டியது கடல் அளவு இருக்கு. சங்கராச்சாரியர்களுக்கு புரோட்டோகால்லாம் எதுவும் இருக்கா சார்? அவங்க யாரையும் தொடமாட்டாங்க, பிரசாதத்தை கூட தூக்கி தான் போடுறாங்க. அதாங்க, யாரையும் தொடமாட்டாங்க, யாருக்கும் சால்வை போட மாட்டாங்க, யாருக்கும் விபூதி கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் பழத்தை கொடுக்க மாட்டாங்க, தூக்கி தான் போடுவாங்க. அவங்க ஸ்பரிச தீட்சை கிடையாது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அகில இந்திய காஞ்சி காமகோடி பக்தர்கள் பேரவையின் அமைப்பாளர் திருமிகு வலசை ஜெயராமன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். காஞ்சி சங்கரமடத்தினுடைய 71வது பீடாதிபதியாக ஸ்ரீ கணேச சர்மா திராவிட அவர்கள் என்பவர் நியமனமாக போகிறாங்க. அதற்கான பூர்வாங்க பூஜைகள் எல்லாம் வந்து சங்கரமடத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பொலிட்டிக்கலாக வந்து சொல்லுவாங்க திமுக காரவங்க, திமுக ஒன்றும் சங்கரமடம் இல்லைன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அடுத்த சங்கரமடத்துக்கு பீடாதிபதியாக ஸ்ரீ கணேச சர்மா திராவிட்னு ஒருத்தவர் நியமிக்க போகிறாங்க. சங்கரமடம் திராவிட மடமாக மாறிடுச்சா? யார் இந்த ஸ்ரீ கணேச சர்மா திராவிட்? அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி வந்து பீடாதிபதியாக விஜயேந்திர சுவாமிகளால் எப்படி தேர்வு செய்யப்பட்டார், அந்த பின்னணி எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இதில் திராவிடம்ன்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இது பஞ்ச திராவிடம்னு சொல்லுவாங்க. விந்திய மலைக்கு மறுபக்கமும் விந்திய மலைக்கு கீழ்ப்பக்கமும் இருக்கக்கூடியது நாங்கள் திராவிடம்னு சொல்லக்கூடியவங்க. இதில் மொழி காஞ்சி மடத்தை பொறுத்த வரைக்கும் திராவிடர்களை போட்டிருக்காங்க. அவர் மணிதிராவிட்னு சமஸ்கிருத கல்லூரியுடைய பேராசிரியர் இருக்கார், அவர் பேர் வனிதிராவிட்னு பேர். இந்த உலகளாவிய கிரிக்கெட் திராவிட், நம்மெல்லாம் ராகுல் திராவிட். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு வட்டத்தில் போட்டு சுருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் இந்த அரசியல் மாதிரி இது வந்து ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய பேர் திராவிட். திராவிட்ன்றது ஒரு பெயர், அவ்வளவுதான், அந்த அளவு தான் வச்சுருக்கோம். இதில் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ்நாட்டை சார்ந்தவர், ஆந்திராவை சார்ந்தவர், அதெல்லாம் இந்த மொழி பேதங்களும் மொழியும் இங்கே முக்கியமே கிடையாது. ஏன் மொழி பேதங்களும் மொழியும் முக்கியம் கிடையாதுன்னு சொன்னால், இது வந்து ஒரு வேத மடம், வைதீக மடம். இந்த கான்செப்ட் வந்து வைதிகத்தை முன்னுரிமை கொடுத்து வைதிகத்தை வளர்ப்பதற்காகவும் வேதத்தை வளர்ப்பதற்காகவும் உள்ள ஒரு மடம். அதனால் இதில் யார் தேர்ச்சி பெறுவார்களோ, கிட்ட தமிழகத்தில் ஏன் இந்தியாவில் எந்த வைதிகர் யாரை கேட்டாலும், அது காசி முதல் கன்னியாகுமரியில் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கே படித்தேன்னு கேட்டால் நான் காஞ்சி மடம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சி மடம் தான் இன்றைக்கு இந்த வைதிகத்தை பல ஆண்டு காலமாக, அதுவும் மகாபிரவர் காலத்தில் ரொம்ப தாழ்ந்து இருந்த இந்த ஒரு சூழ்நிலையை தட்டி எழுப்பி உலகளாவிய அந்த வேதத்தை சம்ரட்சணம் பண்ணி எல்லா இடத்துலையும் நூற்றுக்கணக்கான பாடசாலையை நிறுவினார். அதனால் அந்த பாடசாலையில் படித்த மாணவர், அந்த பாடசாலையில் யார் பரிமளித்து இருக்கிறாரோ, இப்போ ஒரு உங்களுக்கு உதாரணமாக நான் சொல்லலான்னு சொன்னாக்க, ஜெயேந்திர சுவாமிகளை மகாபிரிவர் தேர்ந்தெடுக்கும்பொழுது ஒரு கிட்டத்தட்ட பெரிய ரேஸ் இருந்தது. அந்த ரேஸில் அவர் தான் தங்க மெடல் வாங்கினார், கோல்டு மெடல் வாங்கினவர். முதன்மை என்ன கேள்வி கேட்டாலும் என்ன பரீட்சை வச்சாலும் வேதத்தில் அப்படி நொடி சொன்னத்தில் சொன்னவரில் முதல் மாணவனாக வந்ததால் மகாபிரிவர் கண்டெடுத்த முத்து ஜெயேந்திர சுவாமிகள்.
அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பாலசுவாமிகள்னு சொல்லக்கூடிய பால பெரியவர்களும் வேதத்தில் அவருக்கு ஈடு இணை கரை கண்டவர். அதுதான் ஜெயேந்திர சுவாமிகள் அவரை தேர்ந்தெடுத்து அவரை வந்து பீடாதிபதி ஆக்கினார். அதே மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய கணேஷ் திராவிட், நீங்கள்லாம் இன்னும் அவரை பற்றி இன்னும் உலகத்துக்கு இன்னும் தெரியல. அவ்வளோ ஒரு 12 ஆண்டு காலம் அந்த வேதம் 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 அவங்க அவருடைய அப்பா அவருடைய தாத்தா எல்லாருமே வேதத்தில் கரை கண்டவங்க. அவங்க வம்சத்தில் வந்தவர் 12 ஆண்டு காலம் வேதத்தை முழுமையாக படித்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே இந்த கிட்டத்தட்ட ஒரு 100 பாடசாலை இருக்குன்னா அந்த 100 பாடசாலை இருக்கிற மாணவரையும் சங்கராச்சாரியோட பார்வை போகும். ஓகே. அந்த பார்வையில் எடுத்த ஒரு முத்து தான் இவர் இன்னைக்கு வந்திருக்காரு. ஒருத்தர் பீடாதிபதியாக வராரு அப்படின்னா ஒரு சில பல ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்கும். அந்த குவாலிட்டிஸ் அடிப்படையாக வச்சு தான் அந்த பீடாதிபதியாக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ இந்த கணேச சர்மாவை எப்படி வந்து விஜயேந்திர சுவாமிகள் வந்து தேர்வு பண்ணார்? அவங்க குடும்பத்துக்கிட்டையெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி, யாரும் உங்கள் பிள்ளை வந்து அங்கே மடத்துக்கு வந்து சன்னியாசி ஆக்க போகிறோம்னு சொன்னால் எந்த குடும்பத்துலையும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதையெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி எப்படி வந்து 71வது பீடாதிபதி சங்கர மடத்துக்கு கிடைச்சாருங்கிற பின்னணியை கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ இதான் ஒரு செய்தி என்னன்னாக்கா, நூற்றுக்கணக்கான பாடசாலை தமிழகத்தில் இருக்குது. வெளி மாநிலங்களாக காசியில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. பாடசாலை மாணவர்கள் படித்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இருந்து நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய பெரியவங்க சன்னியாசியாகி பீடாதிபதியாகி 41 ஆண்டுகள் ஆகுது. இந்த 41 ஆண்டு காலமாக பாடசாலை ஒவ்வொரு வருடமும் பாடசாலை மாணவர்களை பரீட்சை வைப்பாங்க. அந்த பரீட்சையை வச்சு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. 10 வருஷம் முடித்தான், 5 வருஷம் முடித்தான், 6 வருஷம் முடித்தான்னு சொன்னாக்க அந்தந்த வருஷம் முடிக்கும்பொழுது வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா பாடசாலை மாணவர்களும் கொண்டு பரீட்சை வைப்பாங்க. ஓகே. அந்த பரீட்சையை வந்து நீங்கள் என்ன அரசியல்வாதிகள்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, அந்த மாதிரிலாம் கேட்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பற்றியும் மனப்பாடம் பண்ணியிருக்க வேணும். ஒரு சின்ன வாக்கியத்தை சொல்லி அந்த வாக்கியத்தை பூர்த்தி பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு வாக்கியம் சொல்லி இது என்ன அடுத்த வாக்கியம் என்னன்னு சொல்லுவாங்க. 600வது ஸ்லோகம் என்னன்னு 700வது என்ன ஸ்லோகம்னு கேட்பாங்க. எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் கேட்டு 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 பரீட்சை வச்சு அப்படி பரீட்சையிடும் போது இந்த குதிரை இப்படி இந்த இவ்வளோ வேகமாக போடுது, இவ்வளோ இந்த குதிரை இப்படி ஃபாஸ்ட்டாக போகுது, இந்த குதிரை ஜெயிக்கும், இந்த குதிரைக்கு இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்குது, இது சொல்லும்போது அர்த்த புஷியோடு சொல்கிறான், இந்த அர்த்த புஷியோடு பேசுகிறான், இது உலக ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டே வருவாங்க. அப்படி ஒரு கண்ணில் பொறி வச்சுருவாங்க. ஆஹா இது ஒரு சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சிக்கும் பொழுது அடுத்த லட்சம் அப்படி எல்லாத்தையும் சிக்கும். பிரில்லியண்டான மாணவர்கள் இருப்பான். ஆனால் அவனுக்கு ஜாதகத்தில் இருக்கணும், விஷயம் இருக்கணும். ஜாதகம் இதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. தான் முக்கியம், ஜாதகம் தான் முக்கியம். சந்நியாச யோகம் அந்த கட்டத்தில் சந்நியாச யோகம் இந்த குழந்தைக்கு இருக்குதான்னு பார்க்கணும். ஓகே. சந்நியாச யோகம் இல்லைன்னாக்க என்ன கூட்டு போய் சங்கராச்சாராக்க முடியாது. நான் வேதத்தில் கரை கண்டு இருக்கலாம், நான் இல்லை வேகம் சுலோகம்லாம் சொல்லலாம், நான் வந்து வேதம்லாம் படிச்சிருக்கலாம். எனக்கு சன்னியாச யோகம் இருக்காது. இந்த குழந்தைக்கு சன்னியாச யோகம் இருக்குது. ஓகே. சன்னியாச யோகம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா ஒத்துக்கணுமே, அவங்க தாய் தந்தையர் ஒத்துக்கணும். இவர் ஒரே குழந்தை. ஆமாம், ஒரே குழந்தை. அந்த 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 தாய் தந்தையருக்கு தான் 1000 கோடி நமஸ்காரம். இந்த இந்து சமுதாயமே பாரத தேசத்துக்கு மொத்த பேரும் அந்த தாய் தந்தையருக்கு நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா ஒரு குழந்தைய சன்னியாசி ஆக்க போகிறாங்க, கொடுக்குறாங்க மடத்துக்கு. நாளைக்கு உலகமே அவரை குருன்னு சொல்ல போது உலகத்துக்கு அத்தனை பேரும் வணங்கி காலில் விழுந்து வணங்க போகிறோம். ஆனாலும் தன்னுடைய குழந்தையை சன்னியாசாசிரமம் கொடுக்கறது ஒரு தாய் தந்தையருக்கு பெரிய மனது வேணும் இல்லையா? அது நாளைக்கு நடக்கும். ஓகே. அதுதான் பரீட்சை லட்சணம் தான். அதெல்லாம் இது வந்து ஏப்ப சாப்பியாக இருந்து பணக்கார வீட்டு பையனை கொண்டாந்து சங்கராச்சாரம் ஆக்க முடியாது. இல்லை இவர் சங்கராச்சாரம் தெரிஞ்ச வீட்டு பையனை கொண்டாந்து சங்கராச்சாரம் ஆக்க முடியாது. ஓகே. எல்லா லட்சணமும் இருக்கணும். அப்புறமேல வேதம் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த பையன் ஒரு கேள்வி கேட்டால் டக்குனு பதில் சொல்கிறல பாங்கு இருக்கு இல்லையா? இந்த கேள்வி கேட்டால் இந்த பையன் இப்படி பதில் சொல்கிறான், நாளைக்கு நிர்வாகம் பண்ணுவான். ஓகே. மடம், மிகப்பெரிய மடம், இதை நிர்வாகம் பண்ணணும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நேற்றுக்கு இன்றைக்கு வச்சு கிடையாது. இது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அவங்க ஆசிரியர் பார்த்துருப்பாங்க, மற்றவங்களாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எங்கள் ஊரில் ஒரு கெட்டியார பையன் இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த கெட்டியார பையன் இருக்கான்னு சொல்லும்போது சங்கராச்சாரிய டக்குன்னு அவனை பிடிச்சிருவாங்க. இதுமாரி ஒரு 5-6 மாணவர்களை கிட்டத்தட்ட பல வருஷங்களாக இந்த பரீட்சை நடந்துகிட்டு இருக்கு. 5-6 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பரீட்சையில் கடைசியாக பாஸ் ஆனவர் தான் ஸ்ரீ கணேச சர்மாவா? குறிப்பாக சங்கராச்சாரியார் பெரியவர் இருக்கார், அதாவது விஜயேந்திர சுவாமிகள் இருக்காங்க. புதிய பீடாதிபதியை வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு தெரிவு செய்ய போகிறாங்க. என்ன ப்ராசஸ் சார் பண்ணுவாங்க? என்ன சொல்லி வந்து அவரை வந்து சன்னியாசம் கொடுப்பாங்க? அந்த என்ன ப்ராசஸ் நடக்கும் அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். இப்போ இந்த நேற்றைக்கெல்லாம் அவரை கூப்பிட்டு அவங்க அப்பா அம்மாவோட, அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து மாலை மரியாதையோடு அழைச்சிட்டு வராங்க. அவங்களோட லௌகீக வாழ்க்கையோடு அவங்க குடும்பத்தாரோடு தான் நேற்று எல்லாரையும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கு நாளைக்கு இன்னொரு 5 நாட்கள் கிட்டத்தட்ட 6 வகையான ஹோமங்கள் நடக்குது. அந்த 6 வகையான அந்த குழந்தை வந்து ஒரு பூச்சி அடிச்சிருப்பான், ஒரு ஓனான் அடிச்சிருப்பான் குழந்தையாக இருக்கும்பொழுது. அது ஒரு பாவம். அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு ஹோமம் இருக்கும்.
அப்புறம் அந்த குழந்தைகிட்ட கொடுத்து நிறைய தான தர்மங்கள் செய்ய சொல்லுவாங்க. ஓகே. அந்த மாதிரி பிராயச்சித்த ஹோமங்கள் கிட்டத்தட்ட 6 வகையான இந்த சண்மத ஸ்தாபனம் மற்றும் ஆதிசங்கர் 6 வகையான மதங்களை ஒன்றுபடுத்தினார் இல்லையா? ஆமா. அந்த 6 விதமான மதங்களுக்கும் 3 நாட்களில் 2 ஹோமம் பண்ணுறாங்க. இந்த மிகப்பெரிய அளவில் காஞ்சி மடம் நடந்துருக்கு, காமாட்சி மடம் நடந்துட்டு இருக்கு, சங்கர மடம் நடந்துட்டு இருக்கு. 2 ஹோமத்தை வச்சுக்கிட்டு பிரம்மாண்டமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இதுமாரி ஒரு ஹோமமாக செய்வாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாய் தந்திரிட்டேருந்து அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே கொண்டு வந்து நாளைக்கு 30ஆம் தேதி அன்னைக்கு குளத்துக்கரையில் கொண்டாந்து வச்சு அவருடைய சிகையெல்லாம் கலந்து அவருக்கு மொட்டை அடித்து அவருடைய உள்ளாடையெல்லாம் எடுத்து அவர் கவ்வியனம் கொடுத்து அவருக்கு வந்து காஷாயம் கொடுத்து அவருக்கு வந்து மந்திரோபதேசம் பண்ணி நீர்நிலையில் வந்து இடுப்பளவு தண்ணியில் வச்சு வாக்கிய உபதேசம் பண்ணுவாங்க. அந்த வாக்கிய உபதேசம் பண்ணி அவர் சங்கராச்சாரியர் ஆகிடுவார். அதில் எங்கள் உலகத்துக்கே குருவாயிட போகிறார். ஓகே. வந்துட போகிறார். 20 வயசுல சன்னியாசம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் உலகத்துக்கே குரு ஆயிடுவாருங்கிறீங்க. அந்த உலகத்துக்கே குரு ஆகக்கூடிய தகுதி வந்து 20 வயசுலேயே வந்துடுமாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இனிமேற்பட்டு தான் அவருக்கு பாடமே இருக்குது. அப்படியா? இனிமேற்பட்டு தான் அவர் 7 வருஷம் 8 வருஷம் வேதம் படிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. வேதங்கள் தான் படித்திருக்காரு. இன்னும் அவர் படிக்க வேண்டியது கடல் அளவு இருக்குது. ஓ, இன்னும் கடல் இருக்குது. என்னன்னா டெய்லி ஒரு வேதம் படிக்கும்போது அவர் வாத்தியாருக்கு போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பாடசாலையில் உட்காந்து படிச்சிருப்பாரு, பாடம் கேட்டிருப்பாரு. இனிமேற்பட்டு ஒரு வாத்தியார் வருவார், அவருக்கு வயது 80 வயது வாத்தியார் வருவார் நாளைக்கு. அந்த 80 வாத்தியார் இவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு பாடம் சொல்லி கொடுப்பார். அப்படியா? அப்படிதான். ஏன்னா இவர் ஆச்சாரிய புருஷர். ஆனால் நமக்குன்னு உங்களையும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் இந்தியாவில் தான் இருக்கீங்க, பாரத தேசம் தான் இருக்கீங்க, தமிழ்நாடு தான் இருக்கீங்க, உங்களையும் நான் சேர்த்துக்கிறேன். யாருக்குமே கிடைக்காத ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம். 3 சங்கராச்சாரியர் பார்த்தோம், 4வது சங்கராச்சாரியர் பார்க்க போகிறோம். இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறையில் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இந்து சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரத தேசத்தில் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. 4 சங்கராச்சாரியரை பார்த்த வாய்ப்பு. அதனால தான் ஆசிரியர் வந்து நமஸ்காரம் பண்ணி ஒரு பாடம் சொல்லி கொடுப்பாரு. அதுமாரி ஒரு பாடம் இல்லைங்க, நீ நினைக்கிற மாதிரி ஏதோ சமஸ்கிருதத்தில் ஒரு போர்ஷன் கிடையாது. பலவிதமான சப்ஜெக்ட் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒரு வாத்தியார் வந்து இனிமேற்பட்டு தான் ஒரு பாடமே இருக்குது. எல்லாம் கற்றுக் கொடுத்து அன்றைக்கி ஒரு பீடாரோகணம் பண்ணி பீடாதிபதி ஆக்கி மறுபடி அவருக்கு வந்து எல்லாம் பூர்த்தி ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த படிப்பு வந்து பூர்த்தியே கிடையாது. நிறைய படிப்பு இருக்குது, அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நாளை காத்தால் அவர் ஓடி வந்து எல்லாருக்கும் தரிசனம் பண்ணி உலக குரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் அடிச்சுட்டு பேனர் அடிச்சதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. நாளைக்கு இனிமேற்பட்டு தான் அவருக்கு நிறைய படிப்பெல்லாம் இருக்குது. ஓகே. அதாவது சன்னியாசம் கொடுத்த அப்புறமே அவர் வந்து இளைய பீடாதிபதியாக மாற மாட்டாரா? இளைய பீடாதிபதி தான். படிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே. நம்ம அவருக்கு ஒரு நல்ல பெரிய குரு, நீ ஒரு உலக குருவே இன்னும் அவருக்கு குருவாக இருக்கார். அவர் பாடம் சொல்லி கொடுப்பார். சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர் பாடம் சொல்லி கொடுப்பாரு, இவர் அவர்கிட்ட பாடம் கேட்டுப்பார், அவருக்கு இவர் நமஸ்காரம் பண்ணி பாடம் கேட்பார். ஓகே. இந்த பீடாதிபதிகளுக்கு என்ன சார் பொறுப்பு, என்ன அதிகாரம் இருக்குது? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மடம் நிர்வாகம் தான். ஓகே. மடம் இந்து சமுதாயத்தினுடைய மேன்மை, வேதத்தை சம்ரட்சணம் பண்ணணும். இது நல்ல கேள்வி உங்களுக்கு சொல்ல, இதை கொஞ்சம் விரிவாக சொல்லலாம். எத்தனையோ மடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, பிற மடங்கள்லாம் இருக்குது. அந்த மடம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பூஜை புனஸ்காரம், வயல் வரவு செலவு, இந்த வருஷம் என்ன வரவாச்சு, இந்த வருஷம் என்ன செலவாச்சு, அவங்க ஏதாவது கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் காஞ்சி மடம் மட்டும் அது ஒன்றும் பண்ணுறது கிடையாது. மருத்துவக் கல்லூரி நடத்துகிறாங்க. அசாமில் ஒரு பெரிய மருத்துவ மனை இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 பேர் வருவாங்க அந்த மருத்துவமனைக்கு. இலவச கண் மருத்துவமனை. அசாம் ரொம்ப மலைக்காட்டில் இருக்க ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. அதே மாதிரி பாரத தேசம் எல்லா இடத்துலையும் மெடிக்கல் ஆஸ்பத்திரி வச்சுருக்காங்க. சின்ன லெவலில் சைல்ட் டெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது சைல்ட் டெஸ்ட் ஆஸ்பத்திரி தமிழ்நாட்டிலே நீ பார்க்கலாம். சைல்ட் டெஸ்ட் ஆஸ்பத்திரி இருக்குது. அசாமில் பார்த்தீங்கன்னா அசாம் வந்து கண் மருத்துவமனை இருக்குங்க. பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட 100 ஏக்கரில் கண் மருத்துவமனை வச்சுருக்காங்க, இலவச கண் மருத்துவமனை. அதே மாதிரி இது கோயம்புத்தூரில் இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இந்து மிஷன் ஆஸ்பத்திரி இருக்குது. அதுமாதிரி மருத்துவ சமாச்சாரங்கள்லாம் பார்க்குறாங்க. அதே மாதிரி வேதம் பார்க்குறாங்க, அதுமாதிரி கோயில் பார்க்குறாங்க, அதுமாதிரி கும்பாபிஷேகம் பார்க்குறாங்க, புனருத்தாரணம் பார்க்குறாங்க, திருப்பணி பார்க்குறாங்க, மரத்தினுடைய வரவு செலவு பார்க்குறாங்க, மரத்தினுடைய பூஜைகளை பார்க்குறாங்க. சமுதாய தொண்டு தான் அவங்களுக்கு. ஜெயேந்திர சுவாமிகள் காலத்தில் சமுதாய தொண்டுன்ற ஒரு மிக சப்ஜெக்டே எடுத்து மடம் வந்து செஞ்சுது. ஓகே. வேறு யாருமே செய்ய மாட்டாங்க. சமுதாயத்தையும் பார்க்குறாங்க, பூஜை புனஸ்காரையும் பார்க்குறாங்க. இது வந்து 2 கண்ணு சங்கர மடத்தை பொறுத்த வரைக்கும். மற்றவங்களுக்குலாம் ஒரு கண்ணு தான். அவங்க வேலையை மட்டும் பார்ப்பாங்க. சங்கர மடம் எல்லார் வேலையும் சேர்த்து பார்க்கும். ஓகே. அது ஒரு பெரிய ஸ்பெஷல், நமக்கு கிடைச்ச வாய்ப்பு. ஜெயேந்திர சுவாமிகள் இருக்கும்போது வந்து அரசியலில் அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு. விஜயேந்திர சுவாமிகளுக்கு அந்த ஆர்வம் இல்லை. இது ஏன் லைம் லைட்டில் இருந்துக்கிட்டே இருந்தாங்க? எங்கள் வீட்டில் நான் டிவி பேச வருவேன், எங்கள் அண்ணன் பேச வரமாட்டார். இது ஏன்னு கேட்டால் இதுதான் போய் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருடைய நோக்கம், இப்போ இருக்கிற சுவாமிகள் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம். இவர் சைலண்ட்டாக வெளியே உலகத்துக்கே தெரியாத காரியம், லட்சக்கணக்கான காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எந்த ஊர்லேருந்து யார் வந்தாலும் நீ எந்த ஊரில் வந்திருக்க, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, இந்த ஊரில் போய் இதை பண்ணு,
இதுக்கு போஸ்டர் அடிக்க வேண்டாம், பேனர் அடிக்க வேண்டாம், சங்கராச்சாரியர் சொன்னார் செய்ய வேண்டாம். அந்த ஊரில் இருக்கிறவனை கூப்பிட்டு ட்ரிகர் பண்ணாலே போகிறோம். அதை இன்னைக்கு இருக்கிற பால பெரியவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, பல வருஷமாக செஞ்சுட்டு இருக்காரு, சைலண்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் செய்தால் நீங்கள் அவர் வெளி உலகத்தை வந்துட்டார், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி லைட்டை போட்டு காட்டினீங்க, அவருக்கு பயமாக இருக்குது. ஆனால் இவருக்கு நீங்கள் லைட்டை போட்டுருவீங்களோன்னு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இருக்கிற பால பெரியவர் லைட்டை போடாத வேலைகள் அத்தனை வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஓகே, சமுதாய வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எந்த கம்யூனிட்டிக்காரன் வந்தாலும் அந்த கம்யூனிட்டிக்காரனை கூப்பிட்டு இந்த வேலையை நீ உங்கள் ஊரில் விட்டு போயிட்டு தடைப்பட்டு இதை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா எல்லா சமுதாயத்தில் இருக்கிறவங்களையும் அடியனுக்கு நல்லா பரிச்சயமானவங்க. ஒரு தமிழகத்தில் பேர் சொல்ல விடாமல் ஒரு மனிதரை சொல்கிறேன். இரவு 1 மணிக்கு அவர் அழைச்சிட்டு போய் நான் சந்திக்க வைக்கிறேன். அவர் இன்றைக்கு வந்து பெரிய போர்வாள். 1 மணிக்கு சந்திக்கிறாரு. சரி, அவர் சொன்னார், ஐயோ 10 வருஷம் முன்னாடி நான் சந்திச்சிருக்கணும்னு சொன்னார். வைகோ சொல்லிட்டேன், பேரை சொல்லிட்டேன். 10 வருஷம் முன்னாடி சந்திக்கணும்னு சொன்னார். அவ்வளோ உள்ளத்தில் அவ்வளோ பெரிய எண்ணெய் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ வெளியே உலகத்துக்கு தெரியாது எல்லாம் சமாச்சாரம். ஜெயேந்திர சுவாமிகளை வைகோ பார்த்துருக்காரு. 100% பார்த்தார். ராத்திரி 1 மணிக்கு பார்த்தாரு. அப்போ சொன்னார், மனசை விட்டு சொன்னார், 10 வருஷம் முன்னாடி பார்க்காம போயிட்டேன்னு சொன்னார். ஏன்னா அவ்வளோ சமுதாய வேலைகள், வேற ஒன்று அவருக்கு இவருக்கு என்ன தொடர்பு, சமுதாய வேலைகள் செய்யக்கூடியவர். இவரை சமுதாய வேலை செய்ய சொல்லி அவர் சொல்றாரு. அதுதான் அவருடைய ஸ்பெஷல், அதுதான் சங்கர மடத்தோட ஸ்பெஷல். ஓகே, நீங்கள் வந்து இந்த மொழி பிரிவினை இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஒரு மிகப்பெரிய சர்ச்சை சமீபத்தில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சு, அந்த தமிழ் தாய் வாழ்த்து சர்ச்சை. சுவாமிகள் நிக்கலன்னு சொல்லி தியானத்தில் இருந்தா நாங்கள் சொன்னோம், நீ ஏன் நிக்கலன்னு வந்து பல்வேறு சர்ச்சைகள். சரி, நிக்கணும்னு சொல்லிட்டீங்க, நின்றுட்டாரு. இல்லைன்னா இருக்கு. அப்புறம் தமிழுக்கு வந்துங்க, உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், தமிழுக்கு வந்து இந்த அரசாங்கத்தை செய்ய முடியாத பல கிட்டத்தட்ட ஒரு 1000 புத்தகம் போட்டிருக்காங்க. குழந்தைகள் சர்வதேச குழந்தைகள் ஆண்டுன்னு ஒரு நடந்தது. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நீதி நூல், நன்னூல், அது இது லொட்டு லொஸ்கு எல்லாத்தையும் 1 வருஷ காலம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னாங்க தமிழுக்கு. இந்த அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது. அரசாங்கம் செய்யாத காரியம் அத்தனையும் தமிழுக்கு சங்கர மடம் செய்யுது. நீங்கள் சொல்கிறீங்க அவர் மொழிபேதம், இப்போ தெலுங்கரை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க, அவர் ஏன் தமிழால் தேர்ந்தெடுக்கக்கூடாது? வேதத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய எங்களுக்கு வேதம், தமிழுக்கு நீங்கள் அரசாங்கம் இருக்க பார்க்கலாமே. அரசாங்கம் தமிழுக்கு செய்யக்கூடாது, பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதான் இவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களே எல்லா சங்கர மடமே எல்லா காரியமும் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் இவங்களால் முடிந்த தமிழுக்கு எந்த மடமும் செய்யாத சைவ மடங்கள் எவ்வளவு, நீ தருமபுராஜனை எவ்வளவு, திருவாவூர்ராஜனை எவ்வளவு தமிழுக்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஈக்குவலாக. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சில விதமான விதிவிலக்குகள்லாம் உண்டு, இவங்களுக்கும் சில விதிவிலக்கு உண்டு. அந்த விதிவிலக்கு உட்பட்டு தமிழ் தமிழ் தமிழ். ஒரு செய்தி சொல்கிறேங்க, ஆகம பாடசாலைன்னு இருக்குது. அந்த ஆகம பாடசாலையில் இதுக்கு முன்னாடி ஆகமம் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சங்கர மடம் என்ன சொல்லுதுன்னா, தேவாரமும் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு ஆகமத்தை குருக்கள் வந்து மந்திரம் மட்டும் சொல்லிட்டு போகக்கூடாது, தேவாரம் அவன் சொல்லணும், தேவாரம் திருவாசகம் சொல்லணும்னு சொல்லிட்டு தமிழுக்காகவும் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க. ஓதுவார்களுக்கெல்லாம் எல்லா வருஷத்துக்கு ஒரு மாதிரி தமிழர்கள் அத்தனை ஓதுவார்களையும் கூப்பிட்டு ஒரு பொற்கழி கொடுத்து அவங்களாம் கௌரவிக்கிறாங்க. தமிழுக்கு என்ன செய்ய முடியுங்க? தமிழ் இயற்கை, அது தமிழை வந்து நீங்களும் நானும் வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது சமஸ்கிருதம் என்றைக்கு தோண்டித்தோ அந்த அளவுக்கு சமஸ்கிருதமும் தோண்டித்து. சமஸ்கிருதத்துக்கு என்ன மேன்மை உண்டோ அந்த அளவுக்கு தமிழுக்கு மேன்மை உண்டு. இது அது ரெண்டையும் பேலன்ஸே பண்ணக்கூடாது. இது ஒரு கண்ணு அது ஒரு கண்ணு, இந்த கண்ணு வசதியா இந்த கண்ணு வசதியா. எனக்கு வந்து தமிழ் மட்டும்தான், எனக்கு சமஸ்கிருதமே தெரியாது. ஆனால் சமஸ்கிருதத்தை விட்டு கொடுக்க முடியாது. சமஸ்கிருதம் தேவை, தமிழும் தேவை. எனக்கு தாய்மொழி தமிழ். தமிழுக்கு சங்கரமடம் செய்யக்கூடிய தொண்டு அளவலாவிய தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் வந்து ஸ்ருங்கேரி இளைய சன்னிதானம் வந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து பல்வேறு கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் பேசிட்டாங்க. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு ஆசிரியரை கொடுக்கும்போது ஆதிசங்கரர் வந்து 4 மடங்கள் தான் ஸ்தாபித்தார், காஞ்சிபுரம் இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கான்ட்ரவர்ஷி ஸ்ருங்கேரி வெர்சஸ் காஞ்சிபுரம்ங்கிறதே ஒரு பெரிய ஒரு மோதலாக இருக்கே சார். ரொம்ப நல்ல கேள்விங்க. இந்த உலக சமுதாயத்துக்கு திரும்ப 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 சொல்ல வேண்டிய ஒரு பதில். ஆதிசங்கரர் யாருங்க? 8 மதம் ரொம்ப கிழிஞ்சு போயிருந்த சண்மதங்களை ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் ஒன்றாச்சு ஷண்மதங்களை ஸ்தாபிதம் பண்ணவர். அவருக்கு தெரியாதா ஒரு தனக்கு ஒரு மடத்தை ஸ்தாபிச்சுக்கணும்னு சொல்லி, இந்த மடத்தை ஸ்தாபித்த இடத்துல நான் போய் உட்காந்துக்கணும்னு தெரியாதா? இந்த சிங்கேரி மடத்துலேயே தனக்காக போய் உட்காந்துருக்க கூடாதா? 4 மடங்களை அழகாக 4 திக்குலையும் ஸ்தாபிதம் பண்ணுறாரு. காஞ்சிபுரத்துக்கு வர்றாரு, இங்கே சர்வஜ்ஞ பீடம் ஏறுறாரு, இங்கே காமாட்சி அம்மன் கோயிலில் உட்கார்றாரு, தனக்குன்ற ஒரு இடத்த உண்டாக்கிக்கிறாரு. அவருக்கு ஒரு இடம் வேண்டாமா? அவர் உட்கார வேண்டாம், அவருங்க படுத்துக்க வேண்டாமா, அவர் நிற்க வேண்டாமா, உட்கார வேண்டாமா, இளைப்பாற வேண்டாமா? சாதாரணமாக பேசலை, நான் வேதாந்தமாகவே பேசலை, இன்னும் நான் சாஸ்திர ரீதியாக டைட்டாக ஒன்றும் பேசலை. நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் பையனுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டீங்க, நீங்கள் உட்கார்றது ஒரு ரூம் தனியாக ஒரு ஏசி போட்டு வச்சுப்பீங்களா மாட்டீங்களா? அந்த மாதிரி ஆதிசங்கரர் ஹிம்செல்ஃப் தனக்கான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொண்டது காஞ்சி காமகோடி பீடம். கும்பகோணம் மடம் தான் காஞ்சிபுரமா மடமாச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு கும்பகோணத்தில் இருந்துங்க, இந்த ஆதம் டிவி வேற ஒரு ஆஃபீஸில் பக்கத்து தெருவில் இருந்துங்க, சௌகரியம் குறைவாக இருந்தது, இந்த தெருவுக்கு வசதியான இடத்துக்கு இங்கே வந்திருக்கீங்க. அதுமாதிரி கும்பகோணத்தில் இருந்ததுங்க. உண்மை உண்மை உண்மை.
கும்பகோணத்தில் இடம் சௌரியம் பத்தலை, கும்பகோணம் கேபிட்டலில் மாற்றுறாங்க. டெல்லி தலைநகர் வந்து எத்தனை தடவை டெல்லி தலைநகரத்தையும் மாற்றினாங்க. மறுபடியும் டெல்லி தலைநகர் ஆகலையா? இன்றைக்கி எம்ஜிஆர் என்ன சொன்னார், திருச்சிக்கு தலைநகரை மாத்திரேன்னு சொல்லலையா? அது மாதிரி கும்பகோணம் மடமாக இருந்தது உண்மை. கும்பகோணத்துலேருந்து காஞ்சிபுரம் வந்துட்டார். இதே என்ன பேசிட்டு இருப்பானே. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்றேன். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். வரலாற்று ரீதியாக வரலாற்று ரீதியாக என்னதுக்கு இப்போ என்னங்க, நமக்கு இந்து மதத்தை வளர்க்க வேண்டியது, இந்து மதத்துக்கு உலக நாட்டிலேருந்து நமக்கு மிகப்பெரிய தாக்குதல் இருக்குது. அந்த தாக்குதல்லாம் போராட வேண்டியதாக இருக்குது. நம்ம மதத்துலேருந்து டெய்லி 100 பேர் மதம் மாறிட்டு இருக்கான். அவனெல்லாம் நம்ம தாய் மதத்துலேயே வச்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம கோயில் 1000 கோயில் இடிஞ்சு போயிருக்கு. அதெல்லாம் நீ புனருத்தாரணம் பண்ண வேண்டியிருக்கு. அதை விட்டுட்டு நீ வந்து காஞ்சிபுரத்தில் வந்து என் தெருவிலேயே உட்காந்துட்டு, நான் இருக்கிற இடத்துலேயே உட்காந்துட்டு, நான் கிடையாது நீ கிடையாதுன்னு சொல்லி கான்ட்ரவர்சியை உண்டாக்கினா உங்களுடைய எண்ணத்தை என்ன நான் சொல்கிறது, அவங்களால விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க மிகப்பெரிய குருபீடம். சிங்கேரி சங்கராச்சாரியர் மிகப்பெரிய குருபீடம். அவரை போய் நான் விமர்சனம் பண்ணலாமா? அந்த காஞ்சிபுரம் இருக்கிற சாலை தெருவிலேயே உட்காந்துட்டு காஞ்சி மடம் கிடையாது, 4 மடம் கிடையாது, ஒரு மடம் சொன்னார்னா அவருடைய சித்தாந்தத்தை நம்ம என்னென்னு விமர்சிக்கிறது? ஆனால் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே இருந்துட்டு போட்டோமே, செவனேன்னு இருங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன். ஓகே, அப்படிதானே பெரியவங்களெல்லாம் அடையாளம். நீ தர்மத்தை சென்னைக்கு வந்தீங்க, 10 வருஷம் கழிச்சு வந்தீங்க, தர்மத்தை போதிக்க வேண்டாமா? தர்மத்தை சொல்லியிருக்க வேண்டாமா? 4 பேருக்கு நல்லதை சொல்லியிருக்க வேண்டாமா? சென்னைக்கு வந்த விஜயத்தின் சார்பாக இந்த கோயில் இடிஞ்சிருக்கு, இந்த கோயில் நான் சிங்கேரி மடம் சார்பாக கட்டித்தரேன்னு சொல்ல வேண்டாமா? அதை விட்டுட்டு 4 மடம் தான், 4 மடம் அனாசி 4 வழியில் செயலாற்றுகிறது என்ன? இது தேவையில்லாத கதை. இது எத்தனை தடவை பதில் சொல்லிட்டே இருக்கிறது? இதுக்கு இந்திரா காந்தி அம்மா பாராளுமன்றத்தில் 5 மடம் சொல்லிட்டு சட்டமே ஏற்றினாங்க. ராஜீவ் காந்தி ஒரு தடவை சட்டமே ஏற்றினார். நரசிம்மராவ் வந்த பிறகு மகாபெரியவர் சொன்னாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நரசிம்மராவ்கிட்ட சொல்லி இந்த டாக்குமெண்ட்ஸை தூக்கி அவர் நரசிம்மராவ்கிட்ட போட்டார். நரசிம்மராவ் ஒரு தடவை சொன்னார், இந்த 4 மடம் இல்லை 5 மடம், ஆதிசங்கர ஹிம்சப் ஸ்டார்டர் த காஞ்சி மட் அப்படின்னு சொல்லி ஆத்தன்டிகேட்டாக இத்தனையோ பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்ப இதே வரும்போதெல்லாம், சென்னைக்கு வரும்போதெல்லாம் இதே பிரச்சனை பேசினா எங்களை மாதிரி இருக்கிறவங்களெல்லாம், நாங்கள்லாம் ஒன்று எங்களுக்கு சாஸ்திரம் தெரியாது, சம்பிரதாயம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, நாங்கள் ஏதாவது படா ஏதாவது பேச வேண்டியதாக இருக்குது. சங்கராச்சாரியர் பேசிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் திட்டுவீங்க. பாரு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, வடகலை தென்கலை சண்டை போட்டாங்களே, அது மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்லுவீங்க. அதுமாதிரி 2 சங்கராச்சாரியர் சண்டை போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேவையில்லை. நீ தர்மத்தை போதிக்க வேண்டியவரை தர்மத்தை போதிக்க பண்ணு. அதோடு நிப்பாட்டிக்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 சங்கராச்சாரியர்களும் ஒன்னா சந்திச்சு இதெல்லாம் பிரச்சனையை பேசி தீர்க்க முடியாதா? தீர்த்திருக்கலாம்ல. அதுக்கான வழிதொகையை தேடலாம்ல. அதுக்கு வந்து காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் சுவாமிகள் இதில் ராமேஸ்வரத்தில் பெரியவரை பார்த்து சௌக்கியமானு கேட்டார். நான் பக்கத்தால் இருந்தேன். சௌக்கியமாக இருக்கேன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இருக்கிற பெரியவரும் ஜெயேந்திர சுவாமிகளும் ஒன்றா சந்தித்தாங்க. அதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு ஆதாரம் இருக்குது. இவர் செங்கேரிக்கு ஜெயேந்திர சுவாமிகள் சிங்கேரி கோயிலுக்கு போனார். அங்கே அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. இங்கே வரவேற்பு கொடுத்தாங்க. பாலபெரியர் என்ன சொன்னாங்க, நான் எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறோ அதை விட உச்சபட்ச மரியாதையை கொடுத்து அவர் அழிச்சிட்டு போனார். போன மாதம் அவர் சிங்கேரி சங்கராச்சாரியர் காமாட்சி கோயில் வரும்பொழுது வந்தார், பார்த்தாரு. அதுக்கு அந்த போய் விஷத்தை கக்கிட்டு போயிட்டார். அதுதான் எங்களுக்கெல்லாம் வருத்தம். சோஷியல் மீடியாலையும் ஒரு சர்ச்சை இருக்குது. அத்வைத சன்னியாசிகள் வந்து சிவன் கோயிலுக்கு போகக்கூடாது, அவங்க சிவன் கோயிலில் வந்து இந்த அத்வைத சன்னியாசிகளுடைய ஃபோட்டோவை மாட்டிடுறீங்க, இது வந்து ஒரு வகையான திணிப்பு அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் வந்து இணையத்தில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது. இதை பற்றி உங்கள் பார்வை? அதாவது ஆகமமே சொல்லுது சங்கராச்சாரியாரை வந்து ஆகம கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னா அவங்க வந்து ரெஃபரன்ஸ்லாம் சொல்கிறாங்களே. அருவும் உருவமாய் ஆனாய் போற்றி. சுவாமிக்கு உருவமே கிடையாது, சிவபெருமானுக்கு உருவமே கிடையாது, மகாவிஷ்ணுவுக்கு உருவம் மாட்டேது, லட்சுமிக்கு, பார்வதிக்கு, பரமேஸ்வரனுக்கு, கற்பகாம்பாளுக்கு யாருக்குமே உருவமே கிடையாது நான் சொன்ன வாக்கிய பிரகாரம். ஆனால் நாம் இதுதான் கற்பகாம்பாள்னு ஒரு படத்தை வச்சுட்டு சாமி கும்பிட்றோம். இதெல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். சிவ வழிபாடு இல்லைன்னு சொல்லி இப்போ சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு என்ன? சிவன் இல்லாமல் யார் சந்திரமௌலீஸ்வரர்? காஞ்சி மடத்தினுடைய தமிழ்நாட்டுக்குடைய சைவ மடங்கள், ஆகம மடங்கள், தெய்வ மடங்கள் எந்த மடமாக இருந்தாலும் சிவனை தான் வச்சு வழிபடுறாங்க. சில பேர் சாக்த வழிபாடு அம்பாளை வச்சுட்டு வழிபடுவாங்க. சங்கர மடத்தில் சிவ வழிபாடு தான் முன்னுரிமையாக சொல்கிறாங்க. தென்னாடோட சிவனையை போற்றி எந்நாட்டவங்க இறைவா போற்றி தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த படம் மாற்றத்தில் சில பேர் பிரச்சனை, இந்த படத்தை மாற்றணும்னு சொல்கிறாங்க, இந்த படத்தை மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நானும் இணையத்தில் தான் நிறைய பார்த்துருக்கேன். வேண்டாம்னா எடுத்துகிட்டு போயிடலாம். அதுவும் இல்லாமல் ஆதிசங்கர சிலையை வந்து திட்டமிட்டு திணிக்கிறீங்க, திட்டமிட்டு வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குல்ல. இப்போ பூந்தமல்லியில் ஒரு கோயில் இருக்குது, வைத்தீஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு 1400 ஆண்டுகளுக்கு பழமையான சிவாலயம். அதில் ஆதிசங்கர ஸ்தாபிதம் பண்ண ஸ்ரீசக்கரம் இருக்குது. மெட்ராஸில் எந்த கோயிலையுமே இல்லை, அவ்வளோ பெரிய புராதனமாக இருக்குது. அங்கே ஆதிசங்கர் இருக்குது. 1400 இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் தானே இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் காழ்ப்புணர்ச்சியோடு தான் போடுறாங்க. இதை வைக்கக்கூடாது அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனு அவனு போய் சண்டை போட்டுக்கிறான். நான் இந்த சண்டையெல்லாம் டெய்லி காழ்ப்புணர்ச்சியோட எல்லாம் இல்லை, காழ்ப்புணர்ச்சி தான். அதை வந்து தரவுகளோட போடுறாங்க. அதான் காழ்ப்புணர்ச்சியோடு தான் போடுறாங்க. அதனால் பூந்தமல்லி இருக்கிற சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஸ்ரீசக்கரம் இருக்குது. ஆதிசங்கரை ஸ்தாபிதம் பண்ண சக்கரம் இருக்குது. அந்த ஆதிசங்கரை தான் ஒரு சிலையாக வச்சுருக்காங்க. இதில் வந்து இப்போ என்ன உனக்கு டிஸ்பியூட்டு? இது இப்போ ஒன்று இப்போ எல்லாமே நீ தெரிஞ்சவன். நான் இந்த ஃபேஸ்புக்கில் போடுறவன் எல்லாருக்குமே எல்லாம் தெரியுமா?
ஒன்றே ஒன்று இந்த காழ்ப்புணர்ச்சி இருக்குது, இதை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட்டை கிளப்பி விட்டுட்டு போய்ட்றான். வைக்கலான்னு ஒருத்தன் சொல்ல போகிறான், வைக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் சண்டை போடுறான். இதுதான் ஆதிசங்கர். யார் கெட்டவரா? இந்து மதத்துக்கு விரோதமானவரா? அவர் என்ன தப்பான காரியம் செஞ்சிட்டாரு? ஆதிசங்கரை வந்து இந்த ஆகமங்கள் ஏத்துக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது வந்து ஒரு மாயாவாதத்தை வந்து சைவ சித்தாந்தம் ஏத்துக்கல, ஆகமம் ஏத்துக்கலங்கிற ஒரு வேலிட் பாயிண்ட் அவங்க வைக்கிறாங்க இல்லையா? சிவபரத்துவத்தை வந்து அத்வைதம் ஏத்துக்கிறாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் பிலாசபிக்கலா தான் அந்த கேள்வி கேட்கிறேன். பிலாசபிக்கலா சொன்னா கூட இந்த கேள்வி கேட்கறவனுக்கு எல்லா பிலாசமும் தெரியுமா? சைவத்தை உண்மையா உணர்ந்து இப்போ தர்மயாதீனத்தை போய் கேளுங்க. இப்போ சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ண வேண்டாம்னு சொன்னதுக்கு தர்மயாதீனம் பெரியவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? யாரா சொன்னா சமஸ்கிருதம் தான் அர்ச்சனை பண்ணணும். அவரோட இன்றைக்கி உலகத்தில் சிறந்த ஒரு பெரிய பண்டிதர் யாராவது உண்டா? இந்த பெரியவங்க இந்த 26 குருமா சன்னிதானம் இருந்தாங்களா, அவங்களோட யாராவது இன்றைக்கி சைவ சித்தாந்தத்தை கடந்தவங்க யாராவது உண்டா? அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, தமிழா சமஸ்கிருதம் தான் சொன்னாங்க. இல்லை, இப்போ இருக்கிற 27 பலவிதமான வீடியோ. இப்போ இருக்கிற 27வது நட்சத்திர குருமணிகள் தமிழ் சமஸ்கிருதம் தான் சொல்கிறாங்க. அவங்ககிட்ட 27 தேவஸ்தானத்துலேயும் சமஸ்கிருதம் தான் சொல்கிறாங்க. ஆமாம், சமஸ்கிருதம் வந்து அர்ச்சனை மொழி, வழிபாட்டு மொழி. இல்லை, நீங்கள் வந்து டிவியேட் ஆகல. அதே மாதிரி தான் ஒரு சிலர் ஆதிசங்கரை ஏற்றுக்கிறாங்க, ஒரு சிலர் ஆதிசங்கரை ஏற்றுக்கல. ரைட்டு, ஏற்றுக்கிறவங்களும் வச்சுக்கிறாங்க, ஏற்றுக்காம வச்சுப்போ. நீ போய் அவனை இந்த திணிப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாத்துலேயும் அதை திணிக்கலாம். அதே மாதிரி அவன் ஒன்றும் ஆதிசங்கரை கொண்டு போய் யாரும் கொண்டு போய் இந்த கோயிலில் டபாலில் வச்சிட முடியாது. இஷ்டப்பட்டவன் வச்சுருக்கான், இஷ்டப்படாமல் வச்சுருக்கான். அவர் ஒரு குலகுரு, குரு தான் வேணும். தட்சிணாமூர்த்தியை வந்து குரு இல்லை, தட்சிணாமூர்த்தி வேறு, குரு வேறுன்னு சொல்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் தட்சிணாமூர்த்தி தான் குருன்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை தோறும் கும்பிட்றாங்க. அதே மாதிரி இவர் ஒரு குரு. கும்பிடாட்டம் போகிறோம். இதை சண்டே சச்சரவே கொண்டு வராங்க. ஃபேஸ்புக்கில் போட்டு இதை முடிவெடுக்க முடியாது. நான் 1000 சாமி ஒரு விவாத களம் வந்து ஃபேஸ்புக்காக தானே இருக்குது. அது சரி, இது என்ன ஒரு நாளைக்கு இருக்கும்? இப்போ என்ன டிவியில் எடுக்கிறீங்க, நாளைக்கு காத்தால போடுவீங்க, இந்த 2 நாள் இதை பார்ப்பான், 5ஆவது நாள் அழிஞ்சு போய்டும். அடுத்தது ஆதவன் டிவிக்கு வேற ஒருத்தன் வந்துட போகிறான். இதே மாதிரி தான் இதெல்லாம் ஒன்று காலத்தால் நிற்காது. ஆதிசங்கரர் காலத்தால் நிற்பார். ஆதிசங்கரர் வாதத்தில் ஜெயிச்சு தான் வந்து ஆதிசங்கர் ஆகியிருக்காரு. ஆதிசங்கர் வந்து கச்சாபுச்சான வந்து தானே அந்த பட்டத்துக்கு வரவே இல்லை. அதனால் வந்து எல்லாமே வாத பொருளாக்கக்கூடாதுங்க. சிலதெல்லாம் வாத பொருளாக்கணும், சிலலாம் வாத பொருள் ஆக்கக்கூடாது. ஆதிசங்கர்லாம் பியாண்ட் லிமிட். அவரோட நான் பேசுகிற அளவுக்கு ஆதிசங்கராக இருக்கார். பேசலாமா? பேசும் பொருள் ஆக்கலாமா? ஃபேஸ்புக் பொருள் ஆக்கலாமா? ஆதிசங்கரை மன்னிச்சுங்க தயவுசெய்து. நீ கேட்கறதுனால சொல்கிறேன். நம்ம 2 பேரும் ஒரு ஃபிலாசபிக்கலாகவே பேசலை. எல்லாரும் கலர் நிலவரத்தை பேசுகிறோம். ஓகே. இப்போ முதலமைச்சர் அது செஞ்சாருன்னு சொல்கிறோம். முதலமைச்சரோட பணி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவராக தூங்க முடியலன்றார். அவ்வளோ பணிச்சுமை இருக்குது அவருக்கு. நாம் சொல்லலாம் அவர் செய்யலைன்னு சொல்லிட்டு. ஒரு சாதாரண மந்திரி சொல்ல முடியுமா செய்யலைன்ட்டு? மந்திரி காரில் எழுந்தா அவர் வேணால் கார் வைக்கலாம், சைரனில் போகலாம். அவருடைய பணிச்சுமை என்னாவது தெரியுமா? ஆதிசங்கருடைய பணிச்சுமை உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆதிசங்கரை செய்த வரலாறுலாம் ஏதாவது தெரியுமா? இந்த ஃபேஸ்புக்கில் அவர் இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தகுதி இருக்குது போடுறதுக்கு? இந்த சைவ வைஷ்ணவ சண்டே, சைவ ஆகம சண்டே தான் மூட்டி விடுறான் டெய்லி. அது 2 பேர் 3 பேர் யாருன்னா எல்லாருக்குமே எல்லார் பேரையும் தெரியும். என்ன பேர் அவன் தெரியும், அவன் பேர் எனக்கு தெரியும். இதனால சாதிக்கப்படுது என்ன? எதிர்த்தாப்புல நமக்கு மிகப்பெரிய பகைவன் நம்மகிட்ட நின்றுட்டு இன்றைக்கி துப்பாக்கி வந்து சுட்டுட்டு போயிட்டான். அவனோட நம்ம போராடணும். நம்ம 2 பேரும் போராடிட்டு இருக்கக்கூடாது. நாம் யாரோட போடணும், எதிராளியோட போராடணும். நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆதிசங்கரை கும்பிடு, ஆதிசங்கர் வேண்டாம் போயிட்டு ப்ளீஸ். காஞ்சி மடத்துக்கு பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் நிறைய இருக்குது. என்ன மாதிரியான சமூக சேவைகள் அதை தாண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சங்கர மடம்? மருத்துவ சேவை நடக்குது, மருத்துவ முகாம் நடக்குது, சுலோக கிளாஸ் ஆகுது, சோக வகுப்பு நடக்குது. இந்த கோடை விடுமுறையில் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகுப்பு நடக்குது. வேத சம்ரட்சணை பண்ணணும் சொல்லிட்டு அந்த விதமான வகுப்பு, தேவார வகுப்பு நடக்குது. எத்தனையோ சமூக பணி செஞ்சுட்டு இருக்காங்க. மருத்துவ சேவை மிக பிரம்மாண்டமான சேவை. இலவச மருத்துவ முகாம் ஏதாவது காஞ்சி மடத்தின் சார்பாக மாதந்தோறும் ஏதாவது ஒரு 10 இடத்துல தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே. மருத்துவ முகாம் மட்டும் நான் குறிப்பாக சொல்கிறேன். மருத்துவ முகாம்ன்றது இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி நான் ஒரு பெரிய மருத்துவ முகாம் நடத்தினேன். மருத்துவ முகாம் மட்டும் காஞ்சி மடத்தினுடைய சார்பாகனா அவங்க என்ன செய்ய போகிறாங்க? ஆன் பிஹாஃப் ஆஃப் காஞ்சி மடம் நான் செய்யக்கூடிய எல்லாமே காஞ்சி மடம் தான். ஒவ்வொரு ஊர்லேயும் காஞ்சி மடத்துடைய பக்தர்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு விதமான மருத்துவ சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அன்னதானம் இப்போ இந்த சித்திரை மாதம் எல்லா இடத்துலையும் நீர்மோர் பந்தல் நடக்குது. ஆனால் என்ன, இவங்க பேனர் போட மாட்டாங்க. நீர்மோர் பந்தல் இவர் திறந்து வச்சார், இவர் போனார் வந்தார், பாட்டுக்கு 2 அண்டால தண்ணியை விடாருவான், மோரை ஊற்றுவான், கலக்குவான், ரோட்டில் போட்டு கொடுத்துருப்பான், போயிட்டே இருப்பான். இது காஞ்சி மடத்தோட தொண்டு. இது வேறு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? பேனர் கிடையாது. ஓகே. புதிய பீடாதிபதியாக 30ஆம் தேதி வந்து பதவி ஏற்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாலாம் வந்து மடத்துக்குலாம் வரக்கூடாதா, இல்லை அவங்க பீடாதிபதியை பார்க்கணும், எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவும் இருக்கு? இல்லை, அம்மா அப்பா வரமாட்டாங்க. சகோதரர்கள் வந்துட்டு போவாங்க. ஓகே. ஏன்னா
அவங்க தான் வந்து உங்களை விட அவங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி இல்லையா? அவங்க வீட்டிலேருந்து ஒரு பெரிய குழந்தைய கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, அங்கே அந்த என்ன சூழ்நிலையெல்லாம் நம்மளோட அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. ஓகே. ஒரு காலகட்டத்தில் துறவரம்னா அவங்கெல்லாம் குடும்பத்தை விட்டுட்டு வந்துடணும், 100 மைலுக்கு அந்தாண்ட போகணும், 200 மைலுக்கு அந்தாண்ட போகணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் சாத்தியம் இல்லை. இன்னைக்கு எல்லாம் இருப்பாங்க. அவங்க தான் நம்மளை விட 1000 பங்கு கேர்டேக்கர் அவங்க தான் இருக்கணும், இருக்காங்க. மகாபிரிவு காலத்தில் அவருடைய தம்பி குஞ்சு சாஸ்திரிகளும் இருந்தார். உங்களுக்கு தேவையில்லாத ஒரு செய்தியை கூட சொல்கிறேன். மகாபிரிவுடைய தம்பி குஞ்சு சாஸ்திரிகளும் இருந்தார். அவர் மகாபிரிவோட கூடவே இருந்தார். ஏன்னா என்ன செய்யணும்ன்ட்டு எல்லாரும் போய் தூங்கிடுவான், தம்பி தூங்க முடியாது. அதே மாதிரி விஸ்வநாதன் ராமகிருஷ்ணன்ட்டு பெரியவங்களுடைய சகோதரர்கள் மகாபிரிவை கூப்பிட்டு சொன்னாங்க, நீ இரு விஸ்வநாதன், நீ இரு, பெரியவாளை பார்த்துக்கோ, நீ தான் பார்த்துக்க முடியும்னு சொன்னாங்க. மகாபிரிவை சொல்லி தான் அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் என்ன அண்ணன் தம்பியாக இருக்க மாட்டாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கு பாலபிரோட ரகு கல்யாணமே பண்ணிக்காமல் 45 வருஷமாக தன்னுடைய இல்வாழ்க்கையை திறந்துட்டு, அவர் சங்கராச்சாரியார் இல்வாழ்க்கையை திறந்துட்டார். அது ஒரு மிகப்பெரிய காரியம் கிடையாது. அவர் சன்னியாசியோகம் இருந்து அவர் இல்வாழ்க்கையை திறந்துட்டார். அவரோட தம்பி இன்னைக்கு எல்லாத்தையும் திறந்துட்டு அங்கேயே இருக்கார் பார்த்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய துறவரம். அவர் தான் பார்த்துக்க முடியும், அவர் தான் நல்லது கெட்டதெல்லாம் சொல்ல முடியும். எங்கே என்ன வருதுன்னு எனக்கு தெரியுமா? ஏன் இன்றைக்கி பிரதமருக்கு அவ்வளோ பாதுகாப்பு, ஏன் முதலமைச்சர்களோட பாதுகாப்பு தேவையாக இருக்குது இல்லையா? சன்னியாசிக்கும் இந்த காலகட்டத்திலே பாதுகாப்பு தேவையாக இருக்குது. அந்த பாதுகாப்பை அவர் தம்பி தான் கொடுக்க முடியும், அவர் உறவினர் தான் கொடுக்க முடியும், நான் கொடுக்க முடியாது. நான் அலட்சியமாக போயிடுவேன், அவன் அலட்சியமாக போக முடியாது. நீ கேட்ட கேள்விகள் தான் நான் சொல்ல முடியும். சங்கராச்சாரியருக்கு புரோட்டோக்கால்லாம் எதுவும் இருக்கா சார்? புரோட்டோக்கால் சங்கராச்சாரியரை பொறுத்த வரைக்கும் என்ன புரோட்டோக்கால்னா 1000 புரோட்டோக்கால் இருக்குது. என்ன புரோட்டோக்கால்? அவங்க யாரையும் தொடமாட்டாங்க, யாருக்கும் சரி நிகர் சமானமாக. ஏன்னா அவங்க வந்து பியாண்ட் லிமிட். நாங்கள் என்ன நினைக்கிறோம், சாட்சாத் பரமேஸ்வரனா அவர் நினைக்கிறோம். ஏன் பக்கத்தால் உட்காந்துக்க முடியுமா? அவர் பார்த்தா போய் நான் உட்கார முடியுமா? இல்லை, பிரசாதத்தை கூட தூக்கி தான் போடுறாங்க. அதாங்க இப்போ நீங்கள் அமிர்தானந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா ஐயா? அவங்க போனாக்கி உங்களுக்கு கட்டி பிடிச்சிப்பாங்க. இப்போ தருமராஜன் இருக்காங்க, அவங்க நமக்கு சால்வை போடுவாங்க. ஒரு மடத்தினுடைய ஒரு விதமான பாரம்பரியம் இங்கே. அதெல்லாம் வந்து அவங்க வந்து தொட்டு தீட்சை கொடுப்பாங்க. அவங்க தீட்சாவை கொடுக்கும்போது கடைசியாக தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்க. நம்ம மடத்தில் நயன தீட்சை தான் முக்கியம். கண்ணால் பார்த்து தான். யாரையும் தொடமாட்டேங்க, யாரையும் தொடமாட்டாங்க, யாருக்கும் சால்வை போட மாட்டாங்க, யாருக்கும் விபூதி கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் பழத்தை கொடுக்க மாட்டாங்க, தூக்கி தான் போடுவாங்க. அவங்க ஸ்பரிச தீட்சை கிடையாது. இதை நீங்கள் இப்படி எடுத்துங்க, தொடமாட்டாங்கன்னு சொல்லுங்க. கொரோனா காலத்தை அவங்களை தொட விட்டானா? எட்டகரு தொடாதே ட்ரெயினில் போகாதே, வாயில் பொத்திக்கோ, அங்கே போ, இங்கே தொடாதேன்னு சொன்னால அதே மாதிரி தொட வேண்டிய அவசியம் காஞ்சி மடத்தில் கிடையாது. நயன தீட்சை தான் உண்டு, ஸ்பரிச தீட்சை கிடையாது. ஸ்பரிச தீட்சைனா தொடருது, நயன தீட்சைனா கண்ணால் பார்க்குற தீட்சை. நம்ம வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்க, சங்கராச்சாரியன்ட்ட பேசாமல் கூட இருப்பார். ஐயோ என்கிட்ட பேச, அவருடைய பார்வை அவருடைய பார்வை நம்ம மேலே பட்டுடுச்சு போடுவோம். அதுதான் எல்லா மடத்தை பக்தரும் ஒரு நாளைக்கு 1000கணக்கான பேர் பார்க்குறாங்க. 1000 பேர்த்தையும் அவர் தொட முடியுமா? 1000 பேருக்கு பிரசாதம் கொடுக்க முடியுமா? 1000 பேரை பார்க்க முடியுமா? 1000 பேர்கிட்ட பேச முடியுமா? 1000 பேரும் அவரை பார்ப்பாங்க. இது அன்றாடம் நடக்க நிகழ்ச்சி. இன்னும் கூட கூட்டம் இருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 பேர் எதிர்பார்க்குறாங்க. 30,000 பேர் சங்கராச்சாரிய போய் பேச முடியுமா? நயன தீட்சை தான். நம்ம அவரை பார்த்துட்டோம். கோயிலில் கடவுள் போகிறோம், கடவுள் நம்மகிட்ட பேசுகிறாரா? நம்ம வெங்கடாஜலியை பார்த்துட்டோம், அவர் சன நேரம் பார்த்துட்டோம், வெளில வந்துட்டோம். அவர் வெங்கடாஜலிக்கு தெரியும் யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. சுப்பிரமணிய சாமிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, எல்முருகனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்கிறாங்களே. சுப்பிரமணிய சாமிக்கு வந்து சரியாசனம் தரீங்க, எல்முருகனை கீழே உட்கார வைக்கிறீங்க. நான் 1000 உதாரணம் சொல்லுவேன். சரிசிகர் சமானமாக இருந்த உட்கார வச்சு பேசுனவங்களாம் 1000 உதாரணம் சொல்லுவோம். சுப்பிரமணிய சாமி போகும்போது இன்றைக்கி வேலை வந்திருக்கு. இப்போ என்ன நீங்கள் இங்கே உட்கார வச்சு பேட்டி எடுத்தால் என்னால் உட்கார முடியாது. என்னோட இளமையான ஒரு பையனை உட்கார தரையில் உட்காந்து பேட்டி எடுக்க முடியும். சுப்பிரமணிய சாமியால் உட்கார முடியாது, ஒரு சேர் போடுவாங்க. எல்முருகனால் சத்தியமாக நிற்க முடியும், நின்றுட்டே இருக்க முடியும். 3 மணி நேரம் எல்முருகனால் நிற்க முடியும். நின்றுட்டு இருக்காரு. என்ன உங்களுக்கு பிரச்சனைன்ற? நீங்கள் எல்முருகனையும் சுப்பிரமணிய சாமியும் ஒரு கண்ணால் பார்க்குறீங்கன்ற. வயதை பாருங்கள், அவ்வளவுதான் விஷயம். வயது மட்டும் தான் பிரச்சனையா? வயதான் மூட்டு வலிங்க எல்லாருக்குமே. சங்கராச்சாரியால் கீழே உட்காந்தாங்க தரிசனம் கொடுப்பாரு. சங்கராச்சாரியால் இப்போ சேர் போட்டு உட்காந்துருக்காருங்க. எல்லாருக்கும் மூட்டு வலி பிரச்சனை இருக்குங்க. இறைவனாலும் சங்கராச்சாரியார் இறைவனுக்கும் மூட்டு வலி உண்டுங்க. கடவுள் கற்சிலைக்கு மட்டும்தான் மூட்டு வலி கிடையாது. நின்றுட்டு 24 மணி நேரம் வெங்கடாஜலிக்கு 1 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அவர் நின்றுட்டு இருக்காரு. உடனே திரையை போட்டு மறுபடியும் திரையை திறக்கிறோம். எல்லாருக்கும் உடல் பிரச்சனை இருக்குல்ல. இளையராஜா வந்தார், எங்கே உட்கார வச்சாருங்க? படம் வேணா அவர் உலக ஃபேமஸானவர்னாலும் சொல்கிறேன். இளையராஜா ஒரு பக்கத்தில் உட்கார வச்சார், பக்க சீட்டு போட்டு தான் உட்கார வச்சார். ஜாதியை பார்க்கல, மதம் பார்க்கல, அவர் சங்கீத வித்வான்னு பார்க்கல. இளையராஜா வந்தார், உட்கார வச்சார். அது மாதிரி அப்துல் கலாம் வந்தார், அவர் கீழே உட்காந்து அப்துல் கலாமை உட்காராதுன்னு நாங்களாம் பக்கத்தாக இருக்கோம். ராஜீவ்காந்தி வந்தாருங்க, நான் பக்கத்தாக இருந்தேன். ராஜீவ்காந்தியை கீழே உட்காராதேன்னு சொன்னாங்க. ராஜீவ்காந்தி கீழே உட்காந்தாரு. சங்கராச்சாரியர் சொன்னார் ராஜீவ்காந்தியை உட்காராதேன்னு சொல்லிட்டு. ராஜீவ்காந்தி இம்சல் உட்காந்தாரு. ஃபோட்டோவில் என்ன வருது? அவர் நின்றுட்டு இருக்கிற ஃபோட்டோ தான் வருது. ராஜீவ்காந்தியை உட்கார வைக்கல, நிற்க வச்சுட்டாரு, சேர் கொடுக்கல. ஏன்னா நீங்கள் வெளியிலேருந்து தான் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. ஃபோட்டோ வெளில வந்தப்போ தான் நீங்கள் பேசுகிறீங்க. தயவு செய்து அந்த வார்த்தை வந்துருக்கு. சங்கராச்சாரியரை பொறுத்த வைக்கலும் வேந்தரும் துரும்பும் ஒன்று தான் அவருக்கு. நீங்களும் ஒன்று தான், நானும் ஒன்று தான், அப்துல் கலாம் ஒன்று தான், நீங்களும் ஒன்று தான். உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறா அதுதான். புரோட்டோக்கால்
ஜனாதிபதி வந்தால் எல்லாரும் விலைக்கு விட்றாங்க, உள்ளே போய் பார்க்குறாரு. அப்துல் கலாம் கீழே உட்காந்தார். ஜனாதிபதி மாளிகையில் அவருடைய சீட்டை கொடுத்துட்டு ஜெயேந்திர சரசுவாமியோட அவர் சீட்டில் உட்கார வச்சுட்டு ஜனாதிபதி மாளிகையில் அப்துல் கலாம் கீழே உட்காந்தார். அதுக்கு யார் பொறுப்பு? அது யார் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுடைய பொறுப்பு. இதெல்லாம் தகுதியே கிடையாது. மன்னிச்சுங்க. உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க. அரசியலாகவே பார்க்காதீங்க, எல்லாத்தையுமே ஆன்மீகம் பாருங்கள். குருநாதர் உன்னை கீழே உட்கார வச்சார், அவர் சரிசமாக நிற்க வச்சார். ஒன்று அவன் அந்த இடத்துல போய் 10 நிமிஷம் நின்று வேடிக்கை பார்க்குறது உனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. கோடான கோடி மக்கள் இன்னும் பார்க்குறது வெளியிலே நின்றுட்டு இருக்கான், கிட்டக்கே போக முடியல. உன்னை கிட்டக்கே முருகனை ஏற்றைக்கா நிற்க வச்சார். முருகனுக்கு கிடைச்ச பாக்கியம் அது. அப்படி பாருங்கள், ஒன்றுமே தப்பு கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அதனால தான் நீ முருகன் சௌக்கியமாக இருக்கார், மந்திரி ஆகிட்டார். ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக காஞ்சி மடத்துக்கு 71வது பீடாதிபதியாக வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக இந்த புதிய மடாதிபதியுடைய இந்த பின்னணியை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. அந்த சடங்கு முறையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஜெயராமன் சார். நன்றிங்க.